வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் a show of ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹைஃபை மூவிஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் ரெட் லேபிள். இந்த படத்தில் எல்லாருமே புது புது முகமாக நடிச்சிருந்தாலும் ஆக்டிங்கில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, காலேஜில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் மையமாக கொண்டு தான் இந்த மொத்த கதையுமே நகரும். இந்த எலெக்ஷன் அப்போ என்னென்ன விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுங்கிறத இந்த மூவியோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியலாக தான் இருக்குது. இப்போ இந்த படமும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. நாம இப்ப பார்க்க போற படம் தான் யோகிடா. சாய் தன்ஷிகா நடிப்புல வெளிவந்த படம் தான் இந்த யோகிடா. இந்த படத்துல சாய் தன்ஷிகா ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. அப்போ அந்த ஏரியால ஒரு பெரிய பொலிட்டிஷியனா இருக்க அண்ணன் தம்பி 2 பேர்கிட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ணதுனால அவங்க 2 பேரும் இவங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி இவங்க 2 பேரும் எப்படி பழி வாங்கினாங்கிறதா இந்த படத்தோட கான்செப்டாவே இருக்கு. இந்த படத்துல மொத்தம் ஒரு 3 ஃபைட் சீன் வரும். அந்த 3 ஃபைட் சீனுமே ரொம்பவே அழகா எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டே எடிட்டிங் தான். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளவு மைல்யூட்டா எடிட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படம் இப்ப தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் வித் லவ். டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்த டைரக்டரோட நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் இந்த வித் லவ். இந்த படத்துல அவங்க ஹீரோவா இன்ட்ரோடக்ஷன் ஆகிறாங்க. இந்த படத்தை ஹீரோயினி தான் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு பெரிய பில்லராகவே இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்பவே அழகா ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு ஆர்கிடெக்டா இருப்பாங்க. அப்போ ஹீரோயினையும் மீட் பண்றாங்க. அப்போ அந்த ஹீரோயினையும் ஹீரோவும் ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க பாஸ்ட் மெமரிஸை ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டிராவல் எப்படி இருக்கு, இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. ஒரு காமெடி ரொமான்ஸ் ஜானர்ல வந்த படமா இருந்தாலும் ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே மக்களே, இப்போ அடுத்ததா ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தான் கதா வைபவ். தெலுங்குல எப்படி மாவீரன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல எப்படி ஹீரோ ஹீரோயினி போன ஜென்மத்துல பிரிஞ்சாலும் இந்த ஜென்மத்துல சேருவாங்க. இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து தமிழ்ல எப்படி அநேகன் படத்துல தனுஷ் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்துல என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு சில போர்ஷன்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்த படமா தான் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த படத்துல மட்டுமே மொத்தம் 3 பிளாட்டை காமிச்சிருப்பாங்க. இந்த 3 பிளாட்டும் விஷுவல் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் தான் சொல்லணும். இந்த படத்துக்கு மியூசிக்லாம் நல்லா இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் லேகா தான் போகுது. என்னதான் இருந்தாலும் இது ஒன் டைம் வாட்சபிள் டீசன்ட் மூவியா தான் இருக்கு. இப்போ இந்த படம் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற படம் தான் நரி நரி நடும முறியறி. இந்த படம் தெலுங்குல வந்தாலும் தமிழ் டப்போட இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஜோனர்ல தான் கொண்டு போயிருந்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒர்க் பண்ற அதே கம்பெனில தான் ஹீரோயினியும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு டிசிஷன் வரும்போது ஹீரோ சைட்ல இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயினி சைட்ல அவங்க அப்பா ஒத்துக்காம இருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க அப்பா அட்வொகேட்டா இருக்கிறதுனால நிறைய டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால பின்னாடி நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு பயத்தினால லவ் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணாம தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி ஒரு அரை மனசோட தான் ஹீரோயினுடைய அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால ஹீரோயினோட அப்பா ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா, என் பொண்ணோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் வைக்கணும்ட்டு. அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ற கல்யாணத்துல ஹீரோக்கு சில ப்ராப்ளம் வருது. அது என்ன ப்ராப்ளம், இதுக்கப்புறம் கதையில என்னென்னலாம் சுவாரஸ்யமா நடந்துச்சுங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட், டைரக்டர் எங்கேயுமே லேக் இல்லாம ஃபுல்லா ஃபன்னா தான் கொண்டு போயிருந்திருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி டிராமா மூவியா தான் இருக்கு. இப்போ இந்த படம் தமிழ் டப்போட ஓடிடிலயும் அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க
பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் அன்ஃபெமிலியர். இந்த வெப் சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானரில் தான் இருக்குது. இதில் வர ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு ஸ்பையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பை வேலையிலேருந்து ஜோன் அவுட் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு நார்மல் லைஃப் அமைச்சிக்கிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்கள ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக இன்னொரு ஸ்பையை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஸ்பையை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? இது ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் ஜோசப்னு சொல்ல போகிறவரு அவங்க ஒய்ஃபை ஜெர்மன் அம்பாசடர் ஆக்கணும்ட்டு சில வேலைப்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. இந்த ஜோசப்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஸ்பையுக்கும் என்ன கனெக்ஷன், இதில் என்னென்னலாம் சுவாரஸ்யமாக நடந்துச்சுங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க விஷுவலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிற படம் தான் கன்செப்ட். இந்த படத்தை ஃபுல் அண்ட் கிறிஸ்பாக ஒரு 1.5 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதில் வர ஹீரோ ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேங்கில் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டராகவும் இருப்பாங்க. அந்த கேங்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னொரு கேங்ஸ்டர் கைக்கு போகும். அந்த கேங்கில் வேலை செய்ய பிடிக்காம ஹீரோ அங்கேருந்து வெளியே வரதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எங்கேயுமே லேக் இல்லாமல் நம்மளை ஃபுல்லாக எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. இப்போ இந்த படம் ஓடிடியில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி. இந்த மூவியோட பேர் என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூசி லெட்பி. இந்த டாக்குமெண்ட்ரி தமிழில் இல்லைனாலும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரியோட கான்செப்ட் என்னன்னா, லூசி லெட்பிங்கிறவங்க நிறைய கொலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்கிற விஷயம் எல்லாம் ரொம்பவே டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்ரியில் 2 பெர்ஸ்பெக்டிவோட தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த லூசிங்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த லூசிங்கிறவங்க ரொம்ப மோசமான பொண்ணு, இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இப்படி 2 பெர்ஸ்பெக்டிவ்மே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரியாக தான் நம்மளுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் நீலகண்டா. தெலுங்குல மாஸ்டர் மகேந்திரன் நடிப்பில் வெளிவந்த படம் இப்போ தமிழ் டபிலையும் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சரஸ்வதிபுரம்ட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் கபடி மேட்ச், அதே நேரத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷனும் நடக்கும். இது ரெண்டுத்துலையும் காமனாக இன்வால்வ் ஆகிறது நம்ம ஹீரோவாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீலகண்டன் ஒருத்தரோட ஸ்டோரியை சொல்லுவாங்க. யார் அந்த நீலகண்டன், இந்த ஊருக்காக அவர் அப்படி என்ன பண்ணாருங்கிறத இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக தெலுங்கு படம்னாலே லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த படத்துல அதே மாதிரி தான். இந்த படத்தில் ஒரு பையன் நைட் டைம் ஸ்கூலில் போய் திருட போவான். அப்போ அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் பிடிச்சி பஞ்சாயத்தில் நிப்பாட்டுறாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு பார்த்தா ராம்கியா தான் இருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர், நீ எதுக்காக ஸ்கூலில் போய் திருட போனேன்னு கேட்டதுக்கு, நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்க தான் போனேன் அப்படின்னு சொன்னதுக்கு ராம்கி ஒரு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. அது என்ன தண்டனைனா, இதுக்கு மேலே நீ படிக்கவே கூடாது, உன்னோட 30வது வயசு வரையும் நீ வெளியூரே போகக்கூடாதுன்ட்டு ஒரு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. பொதுவாக தெலுங்கு சினிமாலே இப்படி ஒரு சீன் இருக்கிறது வழக்கம் தானே. இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ரெடெக்ஸ். மல்டிவர்ஸ் கான்செப்டில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் வந்த படம் தான் இந்த ரெடெக்ஸ். இந்த படம் ஃபுல் கிறிஸ்பாக ஒரு 1.5 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதில் வர லேடி கேரக்டர் அவங்க பொண்ணை கொலை பண்ண சைக்கோ கில்லரை மல்டிவர்ஸ் எல்லாமே போய் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை எப்படி இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பாக்ஸில் படுத்தா இவங்களால மல்டிவர்ஸ் ஃபுல்லாக ட்ராவல் ஆக முடியும். என்னதான் இவங்க மல்டிவர்ஸ் எல்லாமே ட்ராவல் ஆனாலும் அந்த சைக்கோ கில்லர் மட்டும்தான் கிடைக்கிறானே தவிர அவங்க பொண்ணு கிடைச்ச மாதிரியே இவங்களுக்கு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு யூனிவர்ஸில் அவங்க பொண்ணு இருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த யூனிவர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்க பொண்ணை மீட் பண்ணி அவங்க ட்ராவல் எப்படி இருக்குங்கிறதா இந்த படத்தோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் ரொம்பவே சிங்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.